Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன் அகாடமியில் சாரோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் தென் அன் அகாடமியில் ப்ளஸ் எடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, நம்ம செஷனுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுற பிடிஎஃப் வந்து எங்கே மேம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெலகிராமில் டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அங்கே தான் நம்மளோட எல்லா பிடிஎஃப்பும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா பிடிஎஃப்பும் அங்கே எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கோர்ஸ் ஆரோடது லான்ச் ஆகிடுச்சு. மண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12:30 வந்து சிஏ ரிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? மார்னிங் 10:30 வந்து மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நிறைய நியூ கோர்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு 12th ஜனவரியிலேருந்து. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் அன் அகாடமி. உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே ஒரே இடத்துலேயே கிடைக்குது. ஓகேங்களா? நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேட தேவையில்ல. ஈவன் இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் எல்லாமே வந்து ஒரே இடத்துலேயே கிடைக்குது. ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. எவ்ரி சண்டே அன் அகாடமி காம்பட் நடக்குது இல்லையா? நாளைக்கு வந்து இங்கிலீஷ் செஷன் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி வந்து ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஹியர் ஆஃப்டர் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா இங்கிலீஷ் வந்து 1 வீக்கு, ரீசனிங் 1 வீக், குவான்ஸ் 1 வீக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக நடத்த போகிறாங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது. நிமிஷா பன்சால் மேமோட கொஸ்டின் பேப்பர் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். மேமோட கிளாஸ் ரொம்ப தரமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சண்டே பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ் இருக்குது. அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. ஆசிஷ் சாரோட கிளாஸு அதுவும் தரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி சண்டே அட்டன் பண்ண மறக்காதீங்க. நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஜனவரி ஆஃபர் போயிட்டுருக்கு. 6 மந்த்துக்கு எடுத்திங்க அப்படின்னா 1 மந்த் அடிஷ்னலாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1 இயர்க்கு எடுத்திங்கன்னா 3 மந்த்ஸ் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்க அப்படின்னா 6 மந்த் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நோ ரூம் ஃபார் காம்ப்ளசன்சி அப்படின்னா என்ன? ஓகே, நம்ம வேர்ட்ஸ் பார்க்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூம் அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரூம் அப்படிங்கிறது என்னது? ஒரு அறை அப்படி தான் பார்ப்போம் இல்லையா? ஆனால் ரூம் அப்படிங்கிற நவுன் ஃபார்முக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஸ்கோப் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் ஆர் பி டன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கோ இல்லை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கோப் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து ரூம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தேர் இஸ் அ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த வே ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் மேனேஜ். என்ன அப்படின்னா ஒரு திட்டத்தை நிர்வகிக்கிற விதத்தில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறதை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் வந்து ஒரு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க அதே வேலையை இதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காம்ப்ளசன்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன். செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்னா என்னது? நம்மளுடைய மனநிறைவு இல்லை தன்னிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த விஷயம் வந்து ஓகே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? அதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், மைல்டு. மைல்டு அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்டு தான். என்ன சொல்லுவோம்? இப்போது ஃபீவர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மைல்டு ஃபீவர், மைல்டாக தான் இருக்குது, சிம்டம்ஸ் வந்து மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக, ஸ்லைட்லி எப்படி சொல்கிறது, லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப சிவியராக இல்லை, மீடியம் லெவலில் கூட இல்லாமல் ரொம்ப ஸ்லைட்லி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து என்னது? மைல்டு அப்படிங்கிறது. ரொம்ப லேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மைல்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டியூ டு அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃப்ரேஸ். ஓகேங்களா? டியூ டுன்னா பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு அப்படின்னா என்ன சொல்கிறது? ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி வந்து நான் லீவு, ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ் டியூ டு சம் ஒர்க் ஆர் ஃபீவர். என்னால் வந்து இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, அதுக்கு ரீசன் என்ன? எனக்கு வந்து சிக்காக இருந்துச்சு, இல்லை அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து டியூ டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கோமார்பிடிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஆல்ரெடி இந்த வேர்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட எடிட்டோரியலில் த சைமல்டேனியஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 or more டிசீஸ் ஆர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இன் அ பேஷண்ட். என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஷண்ட்டுக்கு 2-3 நோய் அதாவது டிசீஸ் வந்து வருது அட் அ டைமில். ஓகேங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒமிக்ரானும் பாசிட்டிவாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது? டெல்டா வேரியன்ட்ஸ் ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், இல்லை சுகர் இருக்கலாம், இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம். அட் அ டைமில் வந்து ரெண்டு டிசீஸோ இல்லை 2 டிசீஸ்க்கு மேலேயோ ஒரே பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து கோமார்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள்,
ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, என்ன அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து ஆரம்ப கட்டம். நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கான இனிஷியல் ஸ்டேஜ். அதை கிளியர் பண்ணும்போது தான் நம்ம அடுத்து மெயின்ஸ் போகிறோம். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஈவன் கிளர்க்காக இருந்தால் போஸ்டிங், இல்லை அப்படின்னா பிஓவாக இருந்தால் என்ன ஆகுது, அடுத்து இன்டர்வியூ லெவலுக்கு போகிறோம். ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸிபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஷோ பண்ணுறது இல்லைனா ரிவீல் பண்ணுறது. ஷோ ஆர் ரிவீல் சம்திங். இங்கே வந்து டிசீஸை வந்து அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க, அதுதான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறது இல்லை காட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து எக்ஸிபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து சிம்டம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோவிட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ நமக்கு அது கோவிட் தானா அப்படிங்கிறது தெரியறதுக்கு என்ன பண்ணுது, அதோடைய சிம்டம்ஸ் தான் வந்து நமக்கு அதை காட்டி கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறது, ஷோ பண்ணுறது, அதுதான் வந்து எக்ஸிபிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அட்மிஷன் டு ஹாஸ்பிட்டல் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஒரு பர்சனோ இல்லை ஒரு பேஷண்ட்டோ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா, அதுதான் இதுக்கான மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரிலேட்டிவ்லி இஸ் நத்திங் பட் கம்பேரிட்டிவ்லி இன் கம்பேரிசன் ப்ரொபோர்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது என்னது, விகிதம். ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு ரேஷியோ எடுப்போம், எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை விட நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரிலேட்டிவ்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. ரிலேட்டிவ்லி இஸ் நத்திங் பட் கம்பேரிட்டிவ்லி. கம்பேர் பண்ணுறது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கூடையோ, ஒரு இப்போ டெல்டா வேரியன்ட் வருதுன்னா அதை வந்து பீட்டா, அது மாதிரி அடுத்த வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணுறது. இவங்களுக்கு இப்போ மைல்டு ஃபீவர் இருக்கவங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்க சிம்டம்ஸோட வந்து கம்பேர் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை இன்னொரு பேஷண்ட்டோட கம்பேர் பண்ணுறது, ஒரு டிசீஸை இன்னொரு டிசீஸோட கம்பேர் பண்ணுறது, அது மாதிரி. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு ரேஜ் அப்படிங்கிறது என்னது, ஆஃப் அன் இல்னஸ் ஸ்ப்ரெட் வெரி ரேபிட்லி அண்ட் ஆர் அன்கண்ட்ரோல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஜ் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஏன் இப்போ ஆத்திரம் பிடிச்சி போய் அலையிறன்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் திட்டுவாங்க இல்லையா, நம்ம ஏதாவது ரொம்ப ஹாஸாக பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். இதை நம்ம ப்ரொஃபஷனலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டிசீஸ் பரவுது, அது வந்து என்ன ஆகுது, கட்டுக்கடங்காமல் பரவிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒமிக்ரான் எப்படி போகுது, திடீர்னு பார்த்தா நேற்றுக்கு மட்டுமே 1 lakh மெம்பர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஜஸ்ட்டு ஒரு 10 ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு இருந்துச்சு, அப்புறமா வந்து 3 பேருக்கு 5 அந்த மாதிரி இருந்தது. சடனாக என்ன ஆயிடுச்சு, 1 lakh வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலே இல்லாமல் ரொம்ப அதிக வேகமாக வந்து பரவக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஹைப்ரிட்னா நமக்கு தெரியும். ஹைப்ரிட்னா என்னது, இப்போ நிறைய பேர் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ ஹைப்ரிட் தான், எல்லாமே செயற்கையாக வந்து தயாரிக்கிறது தான் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி ஃப்ரம் அன் இன்ஃபெக்ஷன் கம்பைன் வித் இம்யூனிட்டி ப்ரொவைடட் பை த வேக்சின். ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புலேயே வந்து நேச்சுரலாக ஒரு இம்யூன் பவர் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இம்யூன் பவரோட சேர்த்து அடிஷனலாக என்ன பண்ணுறாங்க, நம்ம உடம்புல போடக்கூடிய வேக்சின் மூலியமாக ஒரு இம்யூன் பவரை நம்ம பாடிக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு இம்யூன் பவர் நம்ம கொடுக்குது இல்லையா, அந்த இம்யூனிட்டி பவர் தான் வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அது வந்து நம்மளுடைய இன்ஃபெக்ஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து காட்டும். இப்போ ஆல்ரெடி நமக்கு இருக்கிற கொஞ்சம் இம்யூன் பவரோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னலாக வேக்சின் மூலயமா இன்னும் கொஞ்சம் இம்யூன் பவரை உள்ளே அனுப்புகிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் வந்து ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது. அது வந்து நம்மளோட டிசீஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிக்கப் அப்படின்றது ஃப்ரேசல் வெப். ஓகேங்களா. இது என்ன மீனிங் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, கெட் ஸ்ட்ராங்கர் இல்லைனா பெட்டர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நீவாக வந்து நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க. ஓகேங்களா. அந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப வேகாக இருக்குது, உங்களால் லேர்ன் பண்ண முடியல, ஈவன் வந்து உங்களால் உட்காந்து பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போக உங்களுக்கு பிக்கப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. போக உங்களுக்கு பிக்கப் ஆகிடும், அதாவது இம்ப்ரூவ் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த எந்த ஒரு ஃபீல்டு இருக்கோ அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் வந்து நம்ம கெயின் ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா. பீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீச் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட், ரீச் த ஹை பாயிண்ட். என்ன அப்படின்னா ஒரு உச்சத்தை தொடுதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையாப்பா. இப்போ வந்து கோவிட் வந்து என்ன ஆகுது, ரொம்ப ஹை பாயிண்டில் இருக்குது, அது வந்து உச்சத்தை தொட்டுருச்சு, நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருச்சு, டக்குன்னு வந்து அதிகமாக கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பீக் அப்படின்னா ஒரு உச்சத்தை தொடுறது, அதுதான் வந்து பீக் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹேவ் ஆஸ் அன் எபிலிட்டி, குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பண்பு,
அது ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்மளோட ஓன் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்கிட்ட இருக்க ஒரு எபிலிட்டியோ ஒரு குவாலிட்டியோ இல்லை என்னோட கேரக்டர் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட திறமை ஒரு நம்மளுடைய பண்பு அதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய பொசஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்ஆர்என்ஏ வேக்சின். எம்ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஆர்என்ஏ ரீசெண்டாக வந்து யூகேல உள்ள மாடர்னா ஃபைபர் வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது கோவிடோடைய ஒரு திரிபு ஒரு மரபுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது ஒரு வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, இந்த வேரியண்ட்டையே எடுத்து அது மாதிரியே ஒரு டம்மியாக ஒரு இதை வந்து வேக்சினை வந்து தயாரித்து அந்த மருந்தை என்ன பண்ணாங்க, டெமோ வைரஸ் மாதிரி நம்ம பாடிக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அது என்ன பண்ணோம், நம்ம உடம்புக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ணி அது ஒரு இம்யூன் பவரை நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. இது வந்து கோவிடோட எந்த வேரியண்ட் வந்து அடுத்தடுத்து வந்தாலுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து எம்ஆர்என்ஏங்கிறது. ஓகேங்களா. மெசஞ்சர் ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்டியூஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. காஸ் ப்ரொடியூஸ் கிவ் ரைஸ் டு, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு விஷயத்தை வந்து உயர்த்தி காட்டுறது இல்லைன்னா உற்பத்தி பண்ணி காட்டுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது ட்ரிகர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணி விடுறது, தூண்டி வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டியூஸ் சம்திங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், வேக்சின் வந்து இம்யூனிட்டி பவரை வந்து இன்டியூஸ் பண்ணும், இன்னும் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வேர்ட் அப்படிங்கிறது ரோல் அவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அஃபிஷியல் லான்ச் ஆர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து இங்கே ரோல் அவுட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நடைமுறைக்கு வந்து அதை கொண்டு வருது, அமல்படுத்துறது, பப்ளிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதோ சம்திங் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா. இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும் அப்படின்னா பூஸ்டர் டோஸ் வந்து ரோல் அவுட் ஆகுது. எப்போது 10th அன்னைக்கு ஜனவரி 10th நம்ம பூஸ்டர் டோஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிள் இருக்கும். 60+ வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவங்களும் போய் போட்டுக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த என்ன பண்ணுறாங்க, பூஸ்டர் டோஸை வந்து கவர்மெண்ட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடல்சன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. டீனேஜர்ஸ், யங்ஸ்டர்ஸ், யூத், அதாவது 13 to 19 வரைக்கும் உள்ள ஏஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீனேஜ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது கோவேக்சின் வந்து போடலான்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக இதை இண்டிகேட் பண்ணுறாங்க. அடல்சன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டீனேஜர்ஸ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வைடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து என்லார்ஜ் ஆகுறது, எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்படிங்கிறது தான். ரொம்ப பரந்த ஒரு விஷயத்த வந்து அதிகமாக எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லாமல் நம்ம நினச்சி பார்க்காத தூரத்துக்கு வந்து அது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது, அதுதான் வந்து வைடன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவ் நெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சம்திங் விச் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மிஸ்ஃபார்ச்சூன் ஆர் டிஃபிகல்ட்டி. ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு, ஒரு சிரமத்துக்கோ இல்லை ஒரு கஷ்டத்தில் இருந்தோ நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கக்கூடியது தான் வந்து ப்ரொடக்டிவ் நெட்னு சொல்லுவோம். இங்கே வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம போடுற வேக்சின் அப்படிங்கிறது நமக்கான மருந்து கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வைரஸில் இருந்து நம்மளுடைய உயிர் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம தற்காத்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம வேக்சின் போட்டால் நம்ம சாக மாட்டோம், பட் வந்து வைரஸ் வந்து அஃபெக்டே ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்ல இல்லையா. வேக்சின் போட்டால் நமக்கு சிவியராக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்காது, நமக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்காது, சிவியராக எதுவும் அஃபெக்ட் ஆகாது, நம்ம வந்து ஐசியூ வார்டுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது வரைக்குமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த வேக்சின் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ரொடக்டிவ் நெட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நம்மளை கொண்டு போய் விடாமல் நம்மளை அது பாதுகாப்போம். நெக்ஸ்ட் வேர்டு இம்மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இர்ரெலவெண்ட், அன்இம்பார்ட்டன்ட், இன்கன்சிக்வென்ஷியல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முக்கியமே இல்லாத ஒரு விஷயம், இல்லை பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இம்மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஃபர் அப்படிங்கிறது இல்லை. பெஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் டு கிராண்ட் டு. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம வழங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாருக்காவது அவார்டு வழங்குறதா இருக்கட்டும், இல்லை யாருக்காவது ஒரு போஸ்டிங் கொடுத்து வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வழங்குறது தான் வந்து கன்ஃபர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. The minister may have exceed the powers conferred on him by parliament. என்ன அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் வந்து அவர் கொடுத்த அதிகாரத்தெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, மீறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த மினிஸ்டர் பார்லிமெண்ட் அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை எல்லாமே என்ன பண்ணியிருக்கலாம், மீறி இருக்கலாம், மே ஹேவ் எக்ஸீட், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ கன்ஃபர்ட் அப்படிங்கிறது என்னது, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பொறுப்பை வந்து நமக்கு வழங்குறது, கொடுக்கறது, அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
ட்ரா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறது, அப்படி இல்லைன்னா தீர்ப்பு வந்து உருவாக்குறது, அதுதான் வந்து ட்ரா கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து ட்ரா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. விருலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, த சிவியாரிட்டி ஆர் ஹார்ம்ஃபுல்னஸ் ஆஃப் அ டிசீஸ் ஆர் பாய்சன். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததாக வந்து மாற்றுறது, தீங்குத்தன்மை வாய்ந்ததாக வந்து மாற்றுறது. அதை சொல்லல, கோவிட் வந்து ரொம்ப வீரியமிக்கதாகிடுச்சு, அடுத்தடுத்த வேர்ஷன் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. அது வேரியண்ட் வந்து கோவிடோட வேரியண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளால் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. ஸோ அதுதான் வந்து விருலன்ஸ் அப்படிங்கிறது, அதோடைய சிவியாரிட்டி வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு இதை சொல்லலாம், உதாரணத்துக்கு அதை பண்ணலான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு டைம் லேக் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ். என்னென்னா எ பீரியட் ஆஃப் டைம் பிட்வீன் ஒன் ஈவெண்ட் அண்ட் அனதர். என்னென்னா ஒரு நிகழ்வுக்கோ இன்னொரு நிகழ்வுக்கு இடையில் உள்ள அந்த காலம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது டைம் லேக் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோவிட் செகண்ட் டோஸ் போட்டுட்டு திரும்பவும் நம்ம ஃபஸ்ட் டோஸ் போட்டுட்டு திரும்ப செகண்ட் டோஸ் போகிறதுக்கு கோவிஷீல்டில் என்ன பண்ணுறோம், ஒரு 90 days வந்து இன் பிட்வீனில் ஒரு பீரியட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கான அந்த இடைப்பட்ட காலத்தை தான் வந்து நம்ம டைம் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், சே, எக்ஸ்பிரஸ், அட்டர். அதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது, மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, சொல்கிறது, அதுதான் வந்து ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெரிடிக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஒப்பீனியன் இல்லைன்னா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்கிறது. என்னுடைய கருத்தையோ இல்லை என்னுடைய இந்த விஷயத்தில் இதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதுதான் வந்து இங்கே வெரிடிக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. வல்னரபிள் அப்படிங்கிறது என்டேஞ்சர்ட், அன்சேஃப், அன்ப்ரொடெக்டட், அன்கார்டட். அதாவது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து பாதுகாப்பற்றது, ஆபத்தானது, நமக்கு இதில் சேஃபே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து வல்னரபிள் ஒன்று சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரன் த ரிஸ்க் அப்படிங்கிறது என்னது, ஃபேஸ். டு டூ சம்திங் தட் மே காஸ் சம்திங் அன்பிளசன்ட் ஆர் பேட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம விரும்பாத ஒரு விஷயமோ இல்லை ஒரு கெட்ட விஷயமோ, கெட்ட ஒரு இதையோ வந்து தீங்கையோ வந்து விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா. ரிஸ்க் எடுக்காத, ரிஸ்கில் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரன் த ரிஸ்க் அப்படிங்கிறது. நமக்கு வந்து அது பிடிக்கல, பட் ஆனால் அது வந்து நடந்துருச்சு, நடக்க வாய்ப்பு இருக்குது, நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரன் ரிஸ்க் அப்படிங்கிறது. இப்போ வந்து லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு வந்து பெருசாக வந்து சிவியரான ஒரு இதை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா. எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, டெய்லி இன்கம்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி லாக்டவுன் போடக்கூடிய ஒரு ரிஸ்கியான சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வந்து லீவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரன் த ரிஸ்க் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அன்பிரசிடென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நாட் டன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிஃபோர். அன்பிரசிடென்ட் அஸ் நத்திங் பட் எனக்கு முன் அனுபவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதுதான். எனக்கு இந்த ஒரு ஃபீல்டில், பர்டிகுலர் ஃபீல்டில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இப்போ நான் வந்து புதுசாக தான் இது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த முன் அனுபவம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அன்பிரசிடென்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லார்ட் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இருக்கிறது, ரொம்ப வலுவாக இருக்கிறது, சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, இல்லை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், இதை தான் வந்து நம்ம லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதை சொல்லலையா, எல்லாமே வந்து கையை மீறி போயிடுச்சு, நம்மளால் இதுக்கப்புறம் கட்டுப்படுத்தவே முடியாது, இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இல்லை அந்த விஷயத்த வந்து இதுக்கப்புறம் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து விலகுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறது தான் வந்து கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். இது ஒன்றும் இல்லை, இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப், இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும், இருந்த பொழுதிலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரிப்போசிஷன் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன் தான். அதுக்கான மீனிங்கும் வந்து இருந்தாலும், அப்படி இருந்தும் நான் இதை பண்ணேன். அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து எனக்கு ரொம்ப சிக்காக இருந்துச்சு, நான் இருந்தாலும் என்னோடய ஆஃபீஸோட போர்ட் மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணேன், ஏன்னா என்னோடய டிஎல் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை என்னோடய எம்டி வந்து என்னை சஜஸ்ட் பண்ணார் அட்டன் பண்ண சொல்லி, என்னால் முடியல பட் இருந்தாலும் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா. டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிசீஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கோ, இல்லை ஒரு நம்மளுடைய உடம்புல உள்ள ஒரு ஆர்கான்லேருந்து இன்னொரு ஆர்கானுக்கோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது அப்படிங்கிறது தான் வந்து என்னென்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
போஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூட் ப்ரெசன்ட் கிரியேட் காஸ் a ப்ராப்ளம் ஆர் டேஞ்சர் ஆர் ரிஸ்க். என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தையோ ஒரு டேஞ்சரையோ ஒரு விஷயத்தையோ வந்து உருவாக்கக்கூடியது தான் அப்படிங்கிறது தான் வந்து என்னது போஸ் அப்படிங்கிறது. ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உண்டு பண்ணுறது தான் வந்து இங்கே போஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு செட்டிங். செட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. செட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டை, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் தான் வந்து நம்ம இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓவர்வெல்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓவர் பேர்டன், ரொம்ப அதிகமான சுமை, இல்லை ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஓவர்வெல்ம் அப்படிங்கிறது. மேக் சம்திங் ஹார்டர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசிங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு மேக் சம்திங் மோர் டிஃபிகல்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து நம்ம பண்ணுறது, ரொம்ப கடினமாக ஒரு விஷயத்தை வந்து மேக் பண்ணுறது, அதுதான் வந்து மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மச் நீடட். மச் நீடட் அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ இருக்கிறது பத்தலை, இன்னும் வந்து என்னோட தேவைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது, என்னோடய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து என்னோடய தேவைக்கு பத்தலை, ஏன்னா வந்து இன்னும் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும், இந்த இப்போ நான் வாங்குகிற சேலரி எனக்கு பத்தலை, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தேவைங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன சொல்லணும்னா அங்கே மச் நீடட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மவுண்ட் அப்படிங்கிறது என்னது, பிகம் ஸ்ட்ராங்கர் ஆர் மோர் இன்டென்ஸ், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணுறது, ரைஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டக்குன்னு அதிகரித்து போகிறது, இல்லை ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கிறது, இல்லை ரொம்ப வலுவாகிறது, இதெல்லாம் தான் வந்து மவுண்ட் அப்படிமோ. இப்போ வந்து கோவிட் கேசஸ் வந்து டெய்லி எப்படி இருக்குது, பிகமிங் மவுண்ட்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாக வந்து கேஸ் டே பை டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது, அதுதான் மவுண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹார்ட் லெசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெயின்ஃபுல் ஆர் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அது அந்த சுச்சுவேஷன், அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து என்னோடய லைஃபுக்கு எனக்கு வந்து ஒரு ஹார்ட் லெசனாக இருந்துச்சு, எனக்கு ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டாக இருந்துச்சு, பட் நான் என்ன பண்ணேன், அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹார்ட் லெசன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்ஹியர் டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒபே பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், ஒபே பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து அட்ஹியர் டு அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்த வேர்ட் பாருங்கள், கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர். கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் இஸ் நத்திங் பட் கோவிட்னா என்னது, நம்ம கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து என்னது, மாஸ்க் போட்டே ஆகணும் எங்கே போனாலும், யார்கிட்ட பேசினாலும். அடுத்து என்ன பண்ணணும், அவாய்டிங் மாஸ்க் கேதரிங், க்ரௌடுக்குள்ளே போகக்கூடாது, அடிக்கடி சானிடைசர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோவிடுக்குன்னே கொண்டு வந்தக்கூடிய ஒரு பிஹேவியர்ஸ் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மிஸ்லீட் அப்படிங்கிறது என்னதுன்னா மிஸ்கைட், கிவ் ராங் இன்ஃபர்மேஷன் டு. ஒருத்தரை வந்து தப்பாக வழி நடத்துறது, அதுதான் வந்து மிஸ்லீட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. சரியாக வழி நடத்தாமல் தப்பான விஷயங்களே வந்து கொடுத்து அவங்கள கைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து மிஸ்லீட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. த்ரோ காஷன் டு த விண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஹேவ் இன் எ வே தட் இஸ் நாட் கன்சிடர் சென்சிபிள் ஆர் கேர்ஃபுல். என்ன அப்படின்னா ஆக்ட் இன் ஏ கம்ப்ளீட்லி ரெக்லெஸ் மேனர். முற்றிலும் பொறுப்பே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அந்த வேலை வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது, இந்த ரெக்லெஸ் மேனர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க. இப்போது கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரிஞ்சிருச்சு, பட் தெரிஞ்சும் நம்ம வந்து என்ன பண்ணல, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷனும் எடுக்காமல், லாக்டவுன் போடாமல், இல்லை எந்த ஒரு இது கொடுக்காம டே டு லைஃப்பை வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம், ஸ்கூல்ஸ் ரன் ஆகுறது, இல்லை வந்து க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, க்ரௌட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணாமல் அவங்க எதையுமே கண்டுக்காமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்லெஸ் மேனர்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க, கவர்மெண்ட் தான் வந்து அங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இங்கே த்ரோ காஷன் டு த விண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா பெட்டு, வேகர், ஸ்பெக்குலேஷன். ஒன்றும் இல்லை, கேம்பிள் அப்படிங்கிறது நம்ம பந்தயம் கட்டுவோம் இல்லையா, பெட்டு, சூதாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது அதுதான் நம்மளோட யூகத்தில் ஒரு விஷயத்த பண்ணுறது, இல்லை அப்படின்னா யார்கிட்டயாவது வெட்டு கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுறது. கிட்டத்தட்ட கேம்பில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சூதாட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான வேர்ட்ஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு இதுக்கான PDF குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் வித் எக்ஸசைஸ். கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸையும் வந்து மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.